கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த மழை வருதிலே ஐயோ கடவுளே வர்ண பகவானே இந்த மழையோ பொழியென்று பொழிஞ்சு தள்ளன் உன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறேன் எடுத்த போட்டும் மல்லவும் எல்லாம் இப்படியே நிற்கிது கடவுளே உனக்கு எத்தனை தேங்காய் உடைக்கணுமோ அத்தனை தேங்காய் உடைக்கிறேன் உசுரை கொடுக்கணுமோ உசுரையும் கொடுக்குறேன் வர்ண பகவானே என் மேல உன் கண்ணை செலுத்து பகவானே என்ன பிடிச்ச மழை இந்த மழையால மனதில் நிம்மதி ஒரு மீன் கூட வந்து உடுப்பு கூட என்ன பிசரன் மேலே கசிச்சு கொண்டு நீ என்ன கதை இது மழையால என்ன இது உனக்கு பிரச்சனை முந்தின நாள் பெஞ்ச மழையால மனுஷன் காலம் முடியும் போறன் பெய்யுது நான் நீ ஓடுது வீட்டுக்குள்ள வந்து உள்ளடுது ஓட்டு எத்தனை சாமான் சொல்லுவாங்க என்ன சாமான் என்ன அநியா உனக்கு நிலத்துல குழந்தை சாமான் எல்லாம் நினைஞ்சு போகுது உனக்கு தெரியும் தானே முன்னுக்கு சொன்னவங்கள மழை வர போதுண்டு அப்ப நீ எடுத்து வச்சிருக்க வேண்டியானே அப்புறம் என்ன நீ இதுக்குள்ள கிடைக்கிற நீ எடுத்து வச்சுக்கா கிடக்குற சின்ன வீடுகளை அங்க சாமானியத்து இங்க சாமானியத்துல இடமே இல்ல பேருந்து மழை இந்த மழைய வெயில மழைய குறைஞ்சி பெஞ்சா இல்ல மனுஷருக்கு இருக்கிற இடம் இல்லையா மழை மழை வேணும் தம்பி உனக்கு விளங்காது இந்த மாதங்கள்ல வந்து இந்த அதாவது காலத்துல கடைசி காலத்துல வந்து எப்படியாவது மழை பெய்யுமென்று உனக்கு தெரியும் தானே அதுக்கேற்ற மாதிரி பார்க்க வேண்டிய இப்ப வேற என்ன பேரு மழை வரப்போன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாசங்கள்ல மழை வரும்னு தெரியும் அதுக்கு ஏற்பாடு வேலை செய்துட்டேன்னு சொல்லுவான் இங்க பேர் நானே மழை வரணும்னு வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் போட்டு எடுத்து போட்டு இதுக்கு நீ வந்து மழை வந்தது அது தண்டிட்டு மக்களுக்கு பிரச்சனை மழை வந்தா போட்ட கடல்ல கூட இறக்கலாம் அது என்ன இறக்கினா போட்டு ஃப்ரெண்ட் கூட மீனுக்கே போகலாது நீ இந்த நேரம் போட்டு எடுத்து வச்சு நான் அந்த அளவுக்கு மண்டைக்கு ஒண்ணும் இல்லான்னு நினைச்சேன் அப்பயே போட்டு எடுத்து போட்டு எடுத்தது ஓடத்தான்டா போட்டு எடுக்கிற பின் என்ன தலையில் சுமக்கிற ஏற்கனவே கடலை அறிவிச்சு கொண்டிருக்காங்க கடலுக்கு போகாதீங்க இருக்கிற மீனவன் எல்லாரும் வந்து போட்டை வச்சு போட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்காங்க நான் இப்ப போட்டோ எடுத்தோன்னு உங்க கத்துறாங்க நீ என்னத்துக்கு இப்ப போட்டோ எடுத்த நீ உண்மையே இருக்காரு நான் அந்த அளவுக்கு முக்கா போட்டோ எடுத்து நான் ஓட போறேன்டா எங்க ஓட போறேன் கடலுக்கு ஓட மாட்டேன்டா அதுக்கு தாண்டா மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் போன வருஷம் தெரியும் தானே நடந்தது உனக்கு ஊருக்குள்ள வரைக்கும் எத்தனை பேர் செத்து நீங்க என்ன செய்த நீங்க எப்படி திரிஞ்ச நீங்க இந்த பைபர்ல கட்டி கொண்டு நீங்க அதுக்கு பிறகு யோசிச்சுனாண்டா ஒரு 2 போட் எடுத்த நான் நம்ப ஓடி உடைக்கணும் இப்ப அந்த ஓடின போட்ல இப்ப 3வது போட் இறக்கி இருக்கிறான்டா இப்ப இறக்கிட்டு ஊருக்கு ஊட போறோம் ஓடுறதுல பேரு எப்படியாண்டு அதாவது அதாவது கற்பிணி பெண்கள் வயது போனவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் இலவசம் கிடையாது எல்லாம் காசு இப்ப அடுத்தது இப்ப நான் இந்த விசிட்டிங் கார்டு கூட அடிக்க கொடுத்துட்டேன் தெரியுமா என்னது உங்களோட வீட்டு எதுவும் பிரச்சனை வெள்ளம் வரனா போட்டு உடனே போன் அடிச்சா அந்த இடத்துக்கு உடனே போகும் இப்ப இந்த இதுகள் வந்திருக்குல்ல இந்த ஆட்டோக்கள்ல எல்லாம் வந்திருக்கு இப்ப டாக்ஸி அதெல்லாம் வந்திருக்கல கோல் பண்ணினோட வர்ற மாதிரி டாக்ஸி அதே மாதிரி கோல் டாக்ஸி அதே மாதிரி எல்லாம் நான் எல்லாம் பதிஞ்சிட்டேன் நீ போட்டுக்கலாமே ஷிப் ரைடிங் ரெயின் ரைடிங் அடே பதிஞ்சிட்டேன்டாப்பா ஷிப் ரைடிங் பதிஞ்சிட்டேன் அடுத்தது பெக்கோ எடுத்திருக்கேன் 2 பெக்கோ இந்த முறை எடுத்திருக்கேன் அடே இடிஞ்ச கட்டிடங்களை துப்புரவு போகணும் சரிங்க செத்து போன ஆக்களை கிடங்கு கிண்டி தாக்குறதுக்கு தேவை சரிங்க தண்ணி ஓட இல்லைன்னு சொன்னா எனக்கு கோல் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சா அப்படி ஏதாச்சும் கடலுக்கு போறதுக்கெல்லாம் பட்டி விடுவேன் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் என்ன பாட்டு மனிதன் மனிதன் அவன் தான் மனிதன் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா நான் தீ பிடிக்க நினைக்கல இதெல்லாம் முன்ன ஆயத்தமா யோசிச்சு தான் படுத்துறேன் அந்த நேரம் ஓடி வந்து அனுப்பவன் மனிதனா நீ இப்ப உண்ட கதையின் படி பார்த்தா
அந்த நேரம் ஓடி வந்து உதவி செய்யறேன் உங்களுக்கு. உடனே கோல் பண்ணுங்க, உயிர் ஆபத்து வராது. விட்டுட்டு இருந்தீங்கன்னா பெக்கோட வருவேன் கிடக்கு கிண்டி தாக்குறதுக்கு. உடனே கோல் பண்ணினீங்கன்னு சொன்னா உயிரோட காப்பாற்றுவேன் உங்களை. நீ சொல்றது சரி. இப்ப 2 முல்லைத்தீவு அங்கால பக்கம் போட்டு ரேடியோல அனைத்துங்கெல்லாம் அறிவித்து கொண்டுருக்கிறாங்க. இப்படி எல்லாம் வரப்போகுது. அடுத்தது புயல் வரப்போகுது. புயல் வந்தா என்ன செய்ய? புயல் வந்தா அதுக்கு தான் பெக்கோ இதெல்லாம் தூக்கி வச்சிருக்கிறேன். பெக்கோல மரங்களை தூக்கி கொண்டு அங்கால தூக்கி போடுறது, இங்கால தூக்கி போடுறது, இழுத்து போடுறது எல்லாம். அவ நீ இப்படியும் சொல்லிருப்பீங்க. ரோட்டு வழியா இருக்கிற மரங்கள் எல்லாம் கிண்டி விட்டுருப்பிய விளையாட்டு மண்டி. இப்ப இல்ல, இன்னும் இல்ல. புகைக்க தண்ணி கொஞ்சம் ஊர்னா தானே தெரியும். தண்ணிக்கோட கிண்டினா தண்ணியில தெரியாது மரம் நிக்க தோண்டி இருக்கண்டது செத்தாண்ட சிவன். அப்ப பெக்கோக்கும் வேலை வந்துடும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் மெடிசன் அதெல்லாம் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். போயிடுறது, அடிக்கிறது, டக்குன்னு தண்டுறது, பிரச்சனைனா டக்குன்னு போகிறது, பெட்ரோல் செட்டுக்கு போகிறது, அடிக்கிறது, வந்து மிக்க வேலையை செய்கிறது. அப்படியே பெரிய இதில் அனர்த்தமாக இருந்துச்சுன்னா இப்போ அரசாங்க மட்டத்தில் கூப்பிடிக்கணும் டக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் பெட்ரோல் அடிங்க, டீசல் அடிங்க. நான் வந்து எல்லாத்தையும் செய்கிறேன். விஷயம் முடிஞ்சுது. நான் ஒரு கதை விட்டு சொல்லிட்டேன். பகுதி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். மழைக்காக நான் ஏஞ்சி கொண்டிருக்கேன். பெருமா வராதாண்ட பார்த்து கொண்டு எந்த நேரம் ரேடியோ காதுகளை வைக்க வேண்டியிருக்கு. பவளக்கோடி பீராம் பட்டுத்துறை ஊராம் என்ற ஒரு பாட்டோட ஒரு கதை ஒன்று இருக்கு. பருத்துத்துறைக்கும் போகலாது. பருத்துத்துறையில போட்டிருந்தாலும் பெக்கோ கொண்டு போவேன். பெக்கோ கொண்டு போவேன் அங்க. வெள்ள மாரி டெண்டா கடலுக்கு அனுப்புறதுக்கு தேவைதானே. இந்த வெள்ள மாறுற இடங்கள் எங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கிறீங்க? விடுவேண்ணா நான் எப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எங்கெங்கே வருது என்னென்ன மாதிரி மற்ற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுவிட்டேன். உதவிக்கு அழைக்கவும், என்னென்ன மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அழைக்கவும். அப்போ இரவில் போகலாது. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் லைட் எல்லாம் போட்டு பேட்டரி எல்லாம் வச்சு எல்லாம் செய்து வச்சிருக்கேன். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறது போட்டு கட்டான மரவிடப்படும் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டிருக்கேன். என்ன இப்போ பள்ளிக்கூடம் போகணுமென்னு நினைச்சுப்பாரு. சரியா? இப்போ எக்ஸாம் பெற போகுது. என்னென்ன போவீங்க? தோளில் தூக்கி கொண்டு போவீங்க. அங்கே தோளில் தூக்கிட்டு போவீங்க, வெள்ளம் வந்துடும். தூக்கிட்டு போவீங்க. என்னது ஆட்டோடு மாதிரில காரை தூக்கிட்டு காரோட ஓடுவியா, மோட்டர் பைக்கில் ஓடுவியா? எப்படி முடுப்பு நினைக்கிறோம். அப்போ உண்ட நினைப்பின்படி பார்த்தால் இங்க 15 அடியில வெள்ளம் பெறும். சொல்றேன்னுக்கா சும்மாவா நான் எல்லாம் யோசிக்காம எடுத்தினேன். அப்படி போகிற பாதை எல்லாத்தையும் அடைச்சி வச்சு வீடுகளும் கட்டி அதில் கட்டி குளத்தை எல்லாம் நிரவி விட்டா தண்ணி எங்க உனக்கு தானே அடிக்க போகுது. உனக்கு போறதாரு நான் தானே. உன்னை போல ஆனாக்கள் உங்களை போல ஆனாக்கள் உழைக்கிறதுக்கான பிரதானமான வழி எங்களை போல சில பன்னாளர்கள் செய்த நாசகார வேலை. என்ன சொல்லுவாப்பம்? ஓடி தண்ணி ஓடி வர பாதையில சுத்தும் அதில் கட்டி எல்லாரும் சுத்துமாதில கட்டி அந்த தண்ணி எங்க போறான்னு தெரியாமல் நின்று வீட்டை நின்று வெள்ளப்பெருக்க வந்தா மழவா இல்ல மழை பெரும் இதுதான் நடக்க போகுது. இப்ப உனக்கு ஒரு கதை சொல்ல மறந்து ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொல்லு. சரியா? பவளக்கொடி ஒன்று ஒரு இது இருந்தாவா அவன் ஒரு தொழில் மாவிக்கிறது. என்ன தொழில்? மாவிக்கிறது. அப்ப அவ அண்டும் என்னதான்னு சொன்னா அந்த மா இருக்குதானே மாவை இதுக்க போட்டுட்டு பானைக்க போட்டுட்டு கொண்டு திரிஞ்சாவாம். சரியா? கொண்டு போய்க்கலாம். அவன் நினைச்சாவான் முன்ன மாதிரி தானே நினைச்சா. என்ன சொல்லுவாப்போம்? இந்த மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை கொஞ்சம் பிடிமா வீட்டை சேர்ப்பாவா. வீட்டை சேர்க்கலாம். அந்த பிடிமாவெல்லாம் சேர்த்து போட்டு யோசிச்சாவாம், நான் இந்த பிடிமா எல்லாம் வீட்டை சேர்த்துருக்கிறேன். நான் சொல்றேன் சொல்லு நீ. சரியா? பிடிமா எல்லாம் நான் வீட்டை சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த மாவெல்லாத்தையும் கடைசியா நான் சேர்த்து வித்து பெரிய ஒரு வண்டியில் எடுப்பேன். அந்த வண்டியில் வியாபாரம் செய்து நான் பெரிய ஒரு மாளிகை கட்டுவேன். மாளிகையை கட்டிட்டு நான் ஒரு கல்யாணம் கட்டுவேன். நான் ஒரு கல்யாணம் கட்டிட்டு 5-6 பிள்ளை பெற்றுக்கொள்ளுவேன். அந்த பிள்ளைகளோட ஆடி ஓடி விளையாடுவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தாவாம்? கனவு கண்டாவாம். அவ கனவு காணைக்குள்ள இங்க தலையில என்ன கிடக்குது? மாப்பான கிடக்குது. அப்படியே அந்த பிள்ளைகளோட துள்ளி விளையாடுற மாதிரி துள்ளி விட்டாவாம். பானை தொப்பண்டு விழுந்து போச்சு. அவ்வளவுதான். அவன் நினைப்பில கடவுள் மண்ணடி போட்டுட்டான். அதே மாதிரி நினைப்பதுக்கே இப்படி என்று சொன்னா மற்றவனுக்கு தீங்கி செய்ய போறோம்னு நினைச்சா என்னென்ன நடக்கும்? தீங்கி செய்ய போறவனுக்கு தெரியும். அது எல்லாம் உங்களுக்கு தான். தீங்கி செய்தது நீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்ப போட்டோ எடுத்து வச்சேன். என்ன தீங்கு? உயிர் ஆபத்து வர போட்டு என்ன செய்வோம்? இதை மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ பைபிள்ல இருக்கு தெரியுமா? நோவா வந்து ஒரு வள்ளம் கட்டி கொண்டிருக்கீங்க, போட்டு ஒன்று செய்து கொண்டிருக்கீங்க, மக்கள்
விசரன் பேர் விசரன் இங்கே வேறு வயசு பண்ண காலத்தில் வேறு இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கு இதெல்லாம் தேவையா போய் வேலையை பார்க்க வேண்டியானே அங்கே குடும்பத்தை பார்க்க வேண்டியானே பேர் இந்த மினக்கட்டு கட்டி கொண்டிருக்காண்டு கடைசியில் என்ன நடந்தது வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தே ஆறு தப்பினது நோவா மட்டும் நோவா மட்டும் மற்றது பறவைகள் மற்ற உயிர்கள் எல்லாம் தப்பினது விலங்குகள் அதெல்லாம் தனக்கு தேவையான மக்களையும் கூட்டிக் கொண்டு போனவர் அவர் நம்பினாக்களை நோவான்ற இந்த கதையை வச்சு அத மாதிரி தான் நானும் புத்தியா அந்த அந்த கதைக்கு என்ன கடவுள் சொல்லியிருக்காரு இப்படி வரப்போகுது அதே மாதிரி தான் கடவுள் வந்து இந்த காலத்தில் பார்க்கணுமாடா நாங்கள் இத்தனை வருஷத்துல என்ன வரப்போகுதுன்றக்கு அதை பார்த்துட்டு அதுக்காக ஏற்ற மாதிரி முன்னுக்கு தயார் செய்கிறோம் அதான் போன வருஷம் விட்ட அதுக்கு முதல் வருடம் விட்ட பிள்ளைகளை நான் யோசிக்க போன வருஷம் 2 போட் எடுத்தேன் ஓடினேன் லாபம் வந்துச்சு அந்த லாபத்தில் ஒரு போட்டு அடுத்தது 2 பேக் கொடுத்து விட்டுக்கிறேன் இந்த நோவாண்டா கதை சொன்னீங்க தானே அந்த நோவாண்டா கதையை நோகாமல் கொள்ளாமல் 2012 சொல்லி ஒருத்தன் படம் எடுத்து உலகம் அழிய போகுதுன்ற கதையை விட்டுட்டு சரியோ 2012 ஒரு படம் எடுத்தவன் படம் எடுத்தா சரி உலகம் உழைச்சி விட்டான் அதே மாதிரி இப்ப இந்த இவங்க கிடக்கப்படாமல் இந்த முகநூல் பேஸ்புக் யூடியூப் அந்த வழியை கொஞ்சம் பேர் கிடக்க மாட்டாம என்ன கதைக்கிற என்ன போறன்னு தெரியாம கதைச்சு விட்டு எவனவனெல்லாம் பெரிய ஆளா வர்றது எவனவனெல்லாம் தாழ்ந்து போறன்னு தெரியாமல் உலகம் போய் கொண்டிருக்கு நீயும் அந்த முகநூல்ல கதைச்சதுகளை எல்லாம் உண்மையென்று நம்பி போட் எடுத்து இங்கே முகநூல்ல கதைச்சது நம்பி நான் எடுத்துறேன்னு சொன்னா இப்ப மிச்ச 2 நான் முல்லைத்தீவு பக்கம் அங்கால அனுப்பியிருப்ப மாட்டேன் சரியா அங்கால வெள்ளப்பெருக்கு வேற போன்றதுக்காக முன்னுக்கே அனுப்பியாச்சு அடுத்தது மெல்ல நாட்டுக்கு அனுப்ப போறேன் இன்னொரு 2 பேக் எடுத்து போட்டு கல்லிகளை தூக்கி போடுறதுக்கு அதெல்லாம் பட்டி எடுக்கிறதுக்கு கல்லில் தூக்கி அகற்றுறதுக்கு மண்ணை பட்டி அகற்றி அணை அடிக்கிறதுக்கு இல்லை அடுத்த திட்டம் அதுதான் இதில் ஒரு 2 நாள் ஓடிட்டாண்டு சரி இப்போ புயல் வேற போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தெல்லாம் செய்தேன்னு சொன்னால் அதுக்கிடையே டக்குன்னு உழைக்கிட்டுன்னா 2 இதை அங்கே அனுப்பிடலாம் இல்லாட்டி லோன் எடுத்து போட்டு 2 பேக் எடுத்தேன்னா மெல்ல நாட்டு பக்கம் அனுப்பி விட்டுருவேன் அதை அனுப்பினா சரி இதுக்கு இந்த போட்டுக்கு அதுக்கு செய்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது அடித்தா தான் இதாண்டும் டயர் டியூப்புகள் எல்லாம் எடுத்து வைக்கணும் வங்கடல அதுக்குள்ளேயும் இதண்டுவாங்க என்ன ஆபத்துக்கான சாமான்கள் எல்லாம் வச்சுக்கிறியாண்டு ஆபத்து வரைக்கும் இருக்கு அது முதல் டியூப்புகள் எல்லாம் போயிட்டு வைக்கணும் 4-5 பிஸ்கெட் அதெல்லாம் அதுக்கு ரைட் ஓகே என்ன ரைட் ஓகே பிஸ்கெட் ஐட்டங்கள் கொஞ்சம் அந்த உலர் உணவு பொருட்கள் வேண்டி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும் போட்டுக்கிறேன் அதுக்குள்ளேயும் விற்பனை செய்யலாம் பசிக்கிறது கேட்டால் பிள்ளைகள் கேட்டதுக்கு கொடுத்துட்டு கொண்டு வா காசு என்று வேண்டலாம் வேற என்ன செய்யலாம் மலைக்குள்ள நினையாம கொண்டு போகணும்னு சொன்னால் டெண்ட் வந்து டெண்ட் பாடியாக எல்லாம் அடிக்க போட்டு அந்த இலையால் நினைச்ச அந்த கண்ணாடி அதுதான் அடிக்கணும் சைட்டில் காயம் வந்துடக்கூடாது அதுகளுக்கு அப்போ அதில் சைட் அடிக்கணும்னா தேவையான உயர்த்தி போட்டு காற்று வேற மணியே செய்யலாம் அப்போ பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் கொண்டு அப்படியே கொண்டு போய் கேட்ட துறந்து வேண்டியான் உள்ளே கொண்டு போய் வாசல்லையே அப்படியே இறக்கணும் உள்ளுக்கு உனக்கு ஒரு கற்பனை கதை ஒன்று இன்னொன்று சொல்லிட்டு சும்மா உனக்கு வயிறு எரியுதான்னு தெரியுது சரியா இங்கே உழைச்சிரா போடுறான்னு உழைக்கிற நேரத்தை இந்த நேரத்தை உழைக்கணும் இந்த போட்டுக்குள்ள வந்து உலர் உணர்வு பொருட்களையும் வச்சு மற்றது கொஞ்சம் ஹீட்டரும் வச்சுக்கணும் உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு சுடுதண்ணி வச்சு அக்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த வயது பெண்கள் மற்றது கைப்பிணி பெண்கள் எல்லாம் கொண்டு போகணுமல்ல அதுக்கேற்ற மாரி எல்லாம் செய்து வைக்கிறேன்டா அதுக்கு சுடுதண்ணி வேண்டாம் அக்களை கொடுக்க வேண்டியது ஒரு சரி 5 ரூபாய் தாங்கன்ட்டு சுடுதண்ணியை கொடுக்க வேண்டியது நான் கதை ஒன்று சொல்கிறேன் கேள் சொல்லு கதை ஒன்று சொன்னால் வழியாக கேட்க கேட்குறேன் என்னன்னு சொன்னால் இந்த ஒரு அமைச்சர்கிட்ட பிள்ளைகள் 2 பேர் அவங்க 2 பேரும் ஜெனரேட்டரை இறக்கினாங்களாம் இறக்கி இலங்கையில் எல்லா இடம் விற்பம் பண்ணி முடிவெடுத்தாங்க குறைஞ்ச விலைக்கு தான் இறக்கணும் இன்னும் கூடின விலைக்கு விற்கணும் அமைச்சர்கிட்ட பிள்ளைகளா ஓ சரி அப்போ இறக்கி விற்பம் பண்ணி பார்த்தால் இப்போ அரசாங்கம் என்ன செய்து விட்டுச்சேன்னா ஊரு கிராமம் எல்லாத்துக்குமே செய்து விட்டாங்கன்னா கரண்டை கொடுத்து விட்டாங்க கரண்ட் வயர் போட்டுது ஊருக்கெல்லாம் கரண்ட் கொடுத்தால் இப்ப கரண்டை தான் ஜெனரேட்டர் பண்ணுவாங்களோ அது சரியோ பண்ண மாட்டாங்க அப்ப இப்ப இவங்க பார்த்தாங்க என்னடா நட்டப்பட போறோமே இவ்வளவு கோடிக்கணக்கில் இறக்கிட்டோமே நட்டப்பட போறோம் என்ன செய்யலாம் யோசிச்சு போட்டு ஒரு முடிவெடுத்தாங்களாம் என்ன சொன்னா கொஞ்சம் காடு ஏற உருவாக்கினாங்க காடு ஏறண்டா குழப்பவாதிகள் அந்த குழப்பவாதிகளுக்கான மெயினான நோக்கம் என்னன்னா இந்த மின்சார கம்பங்களை அடிச்சு உடைச்சா மின்சாரம் என்னையும் தரப்படும் சரிதானே கரண்டில் இருந்தாங்களுக்கு இப்ப என்ன தேவை கரண்ட் தேவை அப்ப என்ன செய்தாங்க இவங்க அந்த டைம்ல ஜெனரேட்டரை வித்து
முடிச்சு விட்டாங்க. ஓகே. இப்ப ஜெனரேட்டரை வித்து முடிய இந்த கரண்ட் கம்பி எல்லாம் போட வலிக்கிற சனத்துக்கு படுநட்டம். ஏன் ஜெனரேட்டர் வித்தம். அப்ப இப்ப ஒரு விஷயம் நடந்தால் காரண காரியம் யோசிப்பாங்களானே. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. அப்படித்தான் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற திருள அவங்களும் குரலை மூல புத்து என்னன்னு சொல்றது, ஒரு குரலி வித்த தெரிஞ்சவன் இருப்பான் தானே, அவன் ஜோதிச்சான். இது ஏதோ சிக்கல் இருக்குன்னா அவன் ஜோதிச்சு போட்டு அவங்க தேடினால் இந்த அமைச்சற்ற பொடிகள் அப்பா அமைச்சர்ன்றதை வச்சுக்கொண்டு செஞ்சு அட்டூழியம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அப்பா அமைச்சரா இருக்கேக்கலாம் இவ ஒன்றும் புடுங்கலாம். அது சரி. அப்பா அமைச்சர்ல இருந்து இவளை தூக்கி கொண்டு போய் வாழ்நாள் ஜெயில போட்டு விட்டாங்க. சரி, ஓகே. இப்ப அந்த உழைச்ச காசுமில் ஒண்ணுமில்ல, வாழ்நாள் ஜெயில். சரி, அதே மாதிரி நாங்கள் சிலத இப்படி செய்ய வலிக்கிறேக்கில்ல, இப்படி இடி எம்பிளும் இங்க அம்மா அமைச்சர் இல்லையே லூஸ் அடினாரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ அமைச்சர் அவன் என்ஜின் பண்ணி எனக்கு நான் இப்போ மலைக்கு தப்புறதுக்கான போன வருஷம் நான் பட்ட பாட்டுக்காக, மக்கள் பாட்ட பாட்டுக்காக, அதுக்கு முன்னுக்கு வருஷம் நடந்த இது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இப்போ ஏற்கனவே 2 போட் எடுத்து அடுத்த 3வது போட் எடுத்து வச்சுக்கேன். இப்போ அடுத்த நல்லா மழை அடித்து ஊத்துமென்று பார்த்து கொண்டிருக்கேன். அடுத்த பெக்கோ 2 விட்டுட்டு இருக்கேன். வெள்ளம் பெருகினால்தான் வெட்டி விடலாம். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். எங்கடா பழைய கட்டிடம் எல்லாம் இடிங்கி குடும்பம்னு ஊரா செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுகளை எடுத்து தட்டுறது. இப்ப நல்லூர்ல தண்ணி நிற்காத வடிகால் கட்டி ஓரளவு ஓட வலிக்கிறது. சரி பாப்பமே. இந்த நீ மணி பாக்கில உள்ள இருக்கு இந்த நியூஸ்ல எல்லாம் காட்டி கொண்டிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல டம்ஜல் எல்லாம் எல்லாம். அடுத்தது நான் நிச்சயம் எடுத்தது கரையோர பிரதேசமா பார்த்துட்டேன். கரையோர பிரதேசங்களாடா போட்டு நிற்குது. அவங்க வச்சுக்கிற பெரிய போட்டு என்ன இருக்கிறாரு. இதுக்கு உண்மையா அந்த காலம் நான் நினைக்கிறேன்டா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்ன மனிதன்ன்ற அந்த பாட்டுக்கு தானே எவன் தான் மனிதன், அதுல அத்தனையும் அப்படியே வருது. இந்த காலத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இரவுல மட்டும் தாலி கட்ட நினைக்கிறவன் தான் கூட. அடுத்த வீடு இன்னும் ஒன்று தான்டா, நீ உழைக்க வேணும், நீ நல்லவனா இருக்கணும்னு சொன்னா இங்க 4 பேர் துன்பப்படுத்த மாட்டோம். அது தப்பில்லை, நீ நினைக்கிறதுல தப்பில்லை. ஆனா அதுக்கு எங்கட நாதாரிகள் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இங்க போய் சொல்றது இப்படித்தானே ஒவ்வொரு எந்த முதலாளியா பார்த்தாலும் கடவுளே இன்றைக்கு இது நடக்கணும் தான் யோசிப்பான். சரி, வைத்தியனா பார்த்தீங்கன்னா கடவுளே ஏதோ யாருக்காவது ஒருத்தனுக்கு நோய் வரணும்னு தான் யோசிப்பான். தென்னை காட்டணும் மருந்து கடைக்காரன் என்ன யோசிப்பாங்க, கடவுளே நோய் முற்றி போயிருக்கணும், அவன் கிட்ட வருவணும், கடவுளே இந்த மருந்துக்கு பொட்டி அடிக்கிறவன் என்ன சொல்றான், கடவுளே இன்றைக்கு அது 6வது சாக மாட்டானா, இன்றைக்கு ஒரு 100 பேராவது சாகணுமே என்று யோசிப்பான். சரி, இப்படிதான் ஒவ்வொருத்தரும். அதே மாதிரிதான் நான் இப்ப இந்த மழை காலத்தை வச்சு கடவுளே வர்ண போவானே எனக்கு கருணை காட்டு, இந்த மழைய பொடியோ காட்டு அடிச்சு போலி, அதுக்கு எனக்கு நித்திரையே வருது. ஆனா நித்திரையில நீ செத்துக்கு போய் கிடக்க கூடாது, நான் தாண்டா அந்த வெள்ளத்தை கொண்டு போவோம். இது நான் திரளாம இருக்கணும்னு சொன்னா 2 தோணியே சைக்கிள் கட்டணுமாடா, அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். அங்கால இங்கால மற்றது முக்கியமா இந்த குடிச்சு போட்டு நாதாரியில மட்டும் இது கிடைத்த மாட்டேன். அது செத்து போவட்டுக்கு கூட காசு ஆறு அது வேண்ட நேரத்துக்கு நான் இன்னொரு போட்டு வச்சிருவேன். அதுகளை ஏத்தினாடா இந்த போட்டுக்கு தானே நாசம். அப்ப இந்த போட்டுல வடிவான பெண்கள், அழகான பெண்கள், இளம் பெண்கள், வதிவு பெண்கள், இளமான்கள், அதுகள் எல்லாம் மனசால பெண்கள். இல்ல அழகான பெண்களோட இளம் பொடியில் ஏத்தினு சொன்னா உண்டு எதுவும் பலிக்காது. அதுதான் பிரச்சனை. மற்ற இளம் பொடிகள் அதுக்கு தான் ஏற்றுவன், எதுவும் இருக்கக்கூடாது. இளம் பொடிகள் இப்ப கஞ்சாவல் இந்த புலிசியல் அது கடத்துறாங்க, எல்லாம் மலைக்கிற நினைஞ்சு போயிடும். இல்ல இல்ல அவங்க வெள்ளத்துக்குள்ள தோஞ்சி போய் கிடைக்கிறாங்க தூக்கி. இல்ல இல்ல அவங்க சொப்பினுக்கெல்லாம் வச்சு கட்டுறாங்க. சரி, சொப்பினோட போட்டுக்கு ஏறுறாங்க, போலீஸும் ஓடி வந்து அரையோ செக் பண்ண வருது, அவனோட போட்டுக்கு தூக்கி போட்டுட்டான். இப்ப பார்த்தால் நான் அப்ப யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலைமையை. அடே நீ யோசிக்கிற மாதிரி இல்லடா, அந்த நேரத்துல அவன் அதை தூக்கி எடுக்கிறதுக்குன்னு நினைப்பானா, தன்னை உசுரை பார்க்கறது நினைப்பானா, தண்ணிக்குள்ள அடக்கிறவன் மொக்கன் மாதிரியா. நான் இந்த இதை எடுத்திருக்கிறேன்னா ஏற்கனவே 2 ஓடிக்கண்டிருக்கேன்னு, அடுத்தது எங்கெங்க வரப்போன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இதில் எடுக்கணும் தான், இன்னும் கரைக்கணும்.
கதைச்சு எடுத்துக்கிட்டு நண்டா சரி. அடுத்தது இது உண்டு எடுத்திருக்கேன். என்ன சொல்லு? என்ன கண்டெய்னர் உண்டு எடுத்திருக்கேன். கண்டெய்னர் தச்சமையும் இங்கே இதில் நின்றுட்டா அடுத்த பக்கம் இது நின்று இங்கே ஒரு 2 போட்டை இங்கே தொழிலாளர்கிட்ட கேட்டு அதுக்குள்ள ஏற்றி கொண்டு போய் அந்த மற்ற இடத்துல விட்டு உடைக்கிறாண்ட. சடா அந்த இங்கே வேலைக்கு வாழை காசை கொடுத்து போட்டு உடனே 2 போட்டையும் நான் வேண்டிடுவேன். சரி, உனக்கு இவ்வளவு காசு பெங்கால வந்ததுண்டு இப்ப வந்து இன்கம் டேக்ஸும் லஞ்ச உலகம் கிட்ட என்ன சொல்லு? கரெக்டாக சொல்லுவேன். நான் போன வருஷம் நடந்த வெள்ளப்பெருக்கில் மக்களுக்கு உதவி நடத்துல உழைச்ச காசு இப்ப டேக்ஸ் எல்லாம் கட்டுறியோ? டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நான் என்ன அப்பே அடிச்சு வெளியிட்டு இருக்கிறேன். என்ன டேக்ஸ் எல்லாம் கட்டாம என்ன ஆப் எல்லாம் வெளியிட்டு எனக்கு தலையை சுற்றி வர அந்த பேஸ்புக் கார அந்த யூடியூப் கார் மாதிரி கதைக்கிறேன். எனக்கு நான் என்ன அந்த அளவுக்கு இல்லாமையா உடனே நீங்க இப்ப என்ன இது அந்த ஓட்டோக்கள் கார்களுக்குள்ள இருக்கிற மாதிரி நின்ற இடத்துல வீட்டுக்கு வந்து ஏத்துருவானே அதே மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வரைட்ட உடனே குடும்பம் கொண்டு போய் விட்டுட்டு டக்கண்டு கண்டெய்னரை கொண்டு வருவேன். சாமான்கள் ஏற்றுவேன். ஆக்கில் தூக்கி போட்டுவிட்டு இங்கே கொண்டு போகணுமா அங்கே கொண்டு இறங்கி விடுவேன். எனக்கு அந்த அண்டை புழுவன் அண்டை புழுவன் வேற போட்ட பார்த்த பிறகு நீ கிடைக்கிறிய வேறு. ஏய் ஆனா உண்டை சொல்லி போட்டேன், நீ வரத்தான் போற. உண்ட இடத்துக்கு இருந்தாலும் நீ பார்த்து சொல்லு சரியா? அந்த இடத்துல நான் வரணும். அடே சொல்ல கேளுங்கூடாப்பா. மற்றவன் துன்பத்துல மற்றவன் துயரத்துல உழைக்காதே கூடா. என்னண்டா மற்றவன் இதைத்தாண்டா படிச்சு அந்த காலத்துல இருக்கிற சொன்னதுகள் உங்களை. டேய் இப்போ தண்ணி போற இடங்களை விடுங்கூடாப்பா, தண்ணிக்குள்ள இருக்கிறத விடுங்கூடாப்பா, தண்ணி தேங்கி நிற்கிற இடத்த விடுங்கூடாப்பா, அதை புனரமைங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? நீங்க உங்களுக்கு காணி இல்லையோன்னா வார அமைச்சரை சொந்தக்காரனை அமைச்சராக்கி போட்டு டக்கொண்டு போய் அவர்கிட்ட கேட்டுட்டு எழுதி அந்த இடத்த இது எங்களுக்கு சொந்தம் இந்த கட்டடம் இதை நாங்கள் வேண்டிட்டோம், இந்த கட்டடம் இந்த பகுதி நாங்கள் வேண்டிட்டோம் வந்து போட்டு வயலுக்குள்ள கிழக்குல எல்லாத்தையும் போய் எல்லாம் கட்டி போட்டு ஐயோ தண்ணி நிற்கிது போகுது இல்லையாண்டா அது பொறுப்பு. அதுக்கு உதவுறதுக்கு தான் நான் பொறுப்பா வந்துட்டேன். கடவுளால் அனுப்பப்பட்டவன்டா நான் உங்களோட உயிரை காப்பாத்துறது. இப்படித்தான் அமெரிக்காவும் சொல்லுது. எல்லாரையும் சண்டை பிடிக்க வச்சு எல்லாரையும் கொல்ல வச்சுட்டு அமெரிக்காவும் சொல்ற விஷயம் தான் நான் தான் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஆக்கல. எல்லாரும் உதவியே சொல்லுவோம், செய்யறதெல்லாம் துன்பம் எல்லாம் நாச வேலை. அதுக்குள்ள என்னத்தான் கடவுள் ஆசீர்வாதிச்சோன்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் சாவுக்கு போயிருந்து வீட்டை இருந்து சரியா வீட்டை இருந்து ஜோசி அல்லட்டும் மழைக்குள்ள நின்று ஜோசி மழை தண்ணி உடைக்க ஐயோ சொன்னது சரிதான். ஒரு துளி மெல்ல விழுது, ஒரு துளி மெல்ல 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 வந்து இப்போ வேகமா விழுகுது, தண்ணி நிரம்ப போகுது என்னட்டு ஜோசிப்பேன். அப்போ தெரியும். அடுத்தது வேறு எங்கேயாவது இன்டர்நெட்லாம் தேடி பார்க்கணும். மிதக்கும் வீடு அது 2-3 எடுத்துருங்க. ஆக்களை தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போனியெல்லாம் மூங்கில்ல கட்டி தருவாங்க. அதை அப்படியே கடலால கட்டிகள் தொட்டுவாங்க. அது இல்லை சரி வராது. கண்டெய்னரை கொஞ்சம் சில்லற பெரிய இதில் எடுத்துட்டு வச்சேனாண்டா அவ்வளவான இதுக்கு உயரத்துக்குள்ள ஆக்களை இருந்து கூட அதுக்கு வாடகை விடலாம். ரூம் மாதிரி அடிச்சு பிரிச்சு. நீ மொபைல் ரூம்ஸ் உருவாக்க கூடாது. இப்போ கண்டெய்னர் பெட்டி இருக்கு தானே, 5 கண்டெய்னருக்கு மொபைல் ரூம்ஸ் அடி. இப்போ வீடு இல்லாத ஆக்களுக்கு அந்த மொபைல் ரூம்ஸை கொடு. அவன் இந்த வீட்டடியிலே ஒன்று இதில் பார்த்து நான் இந்த கல்யாண இதுக்கு மேடை தேவையண்டா அப்படியே வானத்தில் வருது. அப்படியே நான் பிரிச்சு அடிச்சு விட பெரிய ஸ்டேஜ் ஆக்கள் அதுக்குள்ளே இருக்கலாம். ஏசி ஒன்று ஏசி சகல இது சாப்பாடு இதெல்லாம் எல்லாம் அதை மாதிரியும் செய்யணும். அதுக்கு ஐடியா பண்ணணும். அதை 2-3 கண்டெய்னரை பிரிச்சு அப்படி எடுத்து இங்கே அடிச்சுட்டு நடுவில் இது போட்டு அதுக்கு ஐடியா பண்ணணும். நல்ல ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் அவனுக்கு நம்பர் தான் அவனோட கதைக்கு ஒரு கடுக்கணும். அதை என்ன சரி நீ என்ன விஷயம் எனக்கு அவசரம், நான் போட்டு வாரேன். அந்த டெக்னீஷியனை பிடிச்சாதான் நடுவில் வாகனத்தை விட்டுட்டு அகட்டி எடுக்கணும். அப்பான்னு அதில் கிட்டே கடவுளே வர்ணபவானே இவன்ட கதையை நம்பாத, எனக்கு மழையை பெய்யவை, நான் வாழணும், மற்றவங்களை காப்பாற்றணும், நான் மற்றவங்களை காப்பாற்றணும். கடவுளே கடவுளே எடுத்த போட்டா ஞாபகிக்கிறாத கடவுளே. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை.
ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்